தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Kanchipuram Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram Velur Thiruvannamalai. Welcome to Kumudam Talks. வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. இன்னைக்கு என்ன அப்டேட்? ஜனநாயகன் ஆடியோ லான்ச். ஸோ இந்த விஷயத்தை சொல்லும் போதே எல்லாருக்குமே ஓகே, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, ஃபீவர் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இதை வந்து லாஸ்ட் டைம் சொல்லும் போது விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். இப்போ அந்த ஆடியோ லான்ச் எதுக்காக மலேசியாவில் நடக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா காசு மட்டும்தான் பார்க்க போகிறாங்க இந்த ஆடியோ லான்ச் வச்சு. இது வந்து ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வராங்க அப்படின்றத தாண்டி ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை வச்சு காசு பார்க்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. யோகி, நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்சை வச்சு காசு பார்க்க போகிறாங்க. ஆடியோ லான்ச்சை வச்சு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடக்க போகுது அப்படின்னா அது முதல் முறையாக ஜனநாயகன் படத்தில் தான் நடக்க போகுது அப்படின்றது தான் பல பேர் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா பொதுவாகவே ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னா படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக பண்ணுறது தான். ஸோ ஆடியன்ஸை வந்து அங்கே பே பண்ணி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி ஆடியோ லான்ச்சுக்கு போகிறது அப்படின்றது அவ்வளோவா நடக்காத ஒரு விஷயம். ஆனால் முதல் முறையாக ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்தாலுமே அந்த ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் வாங்கி தான் வந்து ஆடியன்ஸ் உள்ள போக போறாங்க. முதல்ல வந்து தளபதி விஜய் அவர்கள்கிட்ட ஆடியோ லான்ச்சுக்கு இந்த மாதிரி காசு வாங்க போறோம், டிக்கெட் காசு வாங்க போறோம்னு சொல்லப்ப அவர் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் ஸ்டில் இது கடைசி படம், இதை வச்சு அவங்க பிசினஸ் பண்ணலன்னா இதுக்கப்புறம் எப்ப பண்ண போறாங்க? இதன் மூலமா மத்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சரி ஓகே யாராவது யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அவங்க வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சா மட்டும் இருக்க போறது இல்ல, இது ஃபர்ஸ்ட் ஒரு 3 மணி நேரத்துக்கு உங்களுடைய படத்துல இருக்க எல்லா பாட்டும் பக்காவான ஒரு கான்செர்ட்டா இருக்க போகுது, எல்லா செலிபிரிட்டி சிங்கர்ஸ் எல்லாருமே வர போறாங்க. ஸோ இதன் மூலியமா தான் இதை காசா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 85,000 பேருக்கு மேல உட்காரக்கூடிய அந்த ஸ்டேடியம்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமான பட்ஜெட்லயே அவங்க வந்து செலவு பண்ணி தான் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போக போறாங்க. இதன் மூலியமா அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் 1 கூட்டத்தை தவிர்க்கலாம். அவங்க வந்து சொல்ற அந்த சில ஆடியன்ஸ் ரொம்ப காசு பார்க்குறவங்க அந்த மாதிரி ஆடியன்ஸ் போகலாம், விஜய் சாருடைய ஃபேன்ஸ் மட்டும் போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒயிட் காலர் ஆடியன்ஸ் சொல்லுவாங்கள்ல அவங்க தான் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மலேசியாவில் அவங்க கொடுக்கக்கூடிய காசு அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸை காட்டிலும் மலேசியா ஆடியன்ஸுக்கு தமிழ் சினிமாவில் எவ்வளோ ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். அதுவும் விஜய் சாருக்கு அங்கே எவ்வளோ பெரிய ஈர்ப்பு இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுங்க வந்து மிகப்பெரிய ரிசப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ்லேயே வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச் அப்படின்றது அங்க இருக்க ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்குமே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்படின்றப்ப ஒன் லாஸ்ட் ரோர் அப்படின்னு வந்து செகண்ட் சிங்கிளையுமே வந்து ரிலீஸ் பண்றதுக்கான அப்டேட்ஸ்லாம் வந்துடுச்சு. நாளைக்கு அந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற எக்ஸைட்மெண்ட். இனிமேல் தொடர்ந்து அப்டேட் தான்ப்பா, ரெடியா இருந்துக்கோங்க, சைலண்டா இருந்ததெல்லாம் போதும் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் தமிழ் ஆடியன்ஸ் இங்க இருந்து மலேசியால போறவங்களோட கவுண்ட்டுமே எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்காக அந்த டேட்ல எத்தனையோ வந்து பிளேன் வந்து ஃபிளைட்டுக்கு வந்து அந்த கூட்டமே ஸ்தம்பிச்சிருக்காங்க. என்னடா நடக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நிறைய பேர் இருக்கிற காசு இல்லாத ஆட்கள், ஸோ நம்மள மாதிரி ஆட்கள் கூட ஏதோ ஒன்று எப்படியாவது கடனை வாங்கியாவது போகிற மைண்ட் செட்டில் ஒரு செப்பரேட்டாக ஒரு கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வித் டிக்கெட்டோட சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களே ஸ்தம்பிச்சதா மிகப்பெரிய ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஜனநாயகனுடைய இந்த ஆடியோ லான்ச் 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பார்க்க போறாங்க. இந்த காசு இந்த 100 கோடி யாருக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க விஜய் அவர்களுக்கு போக போறதா மிகப்பெரிய ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இது எப்படி வந்து ஏன்னா ப்ரொடக்ஷன் சைடுக்கு தானே வந்து இந்த காசுகள் போகணும், இல்லை அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அவங்களுக்கு தானே அந்த காசு போகும். எப்படி தளபதி விஜய் அவர்களுக்கு போகும் அப்படின்னு சொல்றீங்க? கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செலவு இருக்கு. என்னன்னா அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் செலவு பண்ற இதா இருக்கட்டும், இன்னும் ஃபியூச்சர்ல அவர் போட்டிருக்க பிளானுக்கு காசு நிறைய தேவைப்படும். இப்போ பொதுவா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வாங்குற சம்பளத்துக்கு ஏத்த செலவு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கட்டத்துல தான் விஜய் அவர்கள் இருக்கிறதாகவும் அந்த ஆடியோ லான்ச்ல வரக்கூடிய காசு எல்லாமே
அப்படி இல்லாட்டினா அதிகமான ப்ராஃபிட்ல அவருக்கு தான் போக போகுது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு டாக் வந்து பேசியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் வைஸ் வந்து அதிகப்படியா போறது தளபதி விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்துல வந்து சொன்னது ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் காசு வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு டாக் இருந்தது. ஆனா இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வரக்கூடிய காசு எல்லாமே விஜய் அவர்களுக்கு தான் போக போகுது அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து அதுல போகக்கூடிய பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டார்ஸ், செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் வராங்க, அவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு பயங்கரமான டாக் இருக்கு. ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து சில சிங்கர்ஸ்லாம் வர போறாங்க, இவங்க பாடல பெரிய பெரிய செலிபிரிட்டி சிங்கர்ஸ் எல்லாரும் போக போறது அப்படின்றது உண்மைதான். ஆனா தனுஷ் வராரா, சிவகார்த்திகேயன் வராரா, அஜித் வராரா, இந்த மாதிரி பெரிய லிஸ்ட் போட்டாங்க. ஆக்சுவலா அவங்க யாருமே போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அது விஜய் அப்படின்ற ஒரு தனிநபருக்குடைய ஆடியோ லான்ச் அப்படின்னால அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேன்ஸோட விஷயங்கள் வந்து நிறைய வந்து செப்பரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அவங்க எதுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஏன்னா இது வந்து காசு பார்க்குற ஒரு ஈவெண்ட் அப்படின்னும் அவங்க யோசிப்பாங்க, நான் எதுக்கு போகணும், என் பேரை வச்சு நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க சம்பாதிக்கணுமா, அப்போ வராங்க அப்படின்னா அவங்க ஒரு தனிப்பட்ட பேமெண்ட் கேட்பாங்கல்ல. ஸோ இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லயும் அந்த டீம் சைட்லயும் ஆடியோ லான்ச் ஏற்பாடு பண்ற அந்த டீம்ஸையும் எந்த வித விருப்பமும் கிடையாது. அதனால தனுஷ் வர போறது கிடையாது, எந்த ஒரு செலிபிரிட்டியும் அந்த இடத்துக்கு வர போறது முக்கியமா சொல்லிடுறாங்க. அஜித் சார் வர போறதே கிடையாது. அவர் சவனேன்னு அங்க கார் ரேஸ் ஓட்டிட்டு மலேசியால வந்து அஜித் சார் இருக்காரு அப்படின்னு சில வீடியோஸ் எஸ்டிஆர் அவங்க எல்லாம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அப்படியே மலேசியாலேயே இருந்துருங்க தலைவா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல வந்து ஆடியோ மலேசியாலே இருந்துட்டாரு அஜித் சார் அப்படின்னா கண்டிப்பா ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு அஜித் வர போறாருப்பா, எஸ்டிஆருமே அங்க இருக்காரு, அவரும் வருவாருப்பா அப்படின்ற மாதிரி எஸ்டிஆருக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஸ்டிஆர் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், நம்ம அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வருவோம், அண்ணன் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, பார்த்துட்டு போவோமே அப்படின்னு நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அவருடைய ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக மொத்த தமிழ் சினிமா மட்டும் இல்ல மொத்த இண்டஸ்ட்ரியும் ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கிறாங்கல்ல. ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபேன்ஸுக்கு வந்து இன்னொரு எமோஷனலான கனெக்ட் இதுல என்ன இருக்கும், அந்த ஸ்டேடியம்ல லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ காசு கொடுத்து அந்த கான்சர்ட்லாம் பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி மொமெண்டோ அதுவே ஒரு பெரிய மெமரி தான் அவங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி ஃபேன்ஸுக்கு வந்து அந்த டிக்கெட் கூடயே வந்து நிறைய மொமெண்டோ லைக் டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேஜஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டேக் அவேவாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அப்படின்றது முழுக்க 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 ஒரு பிஸ்னஸாக மட்டுமே பார்க்கப்படுது. ஃபேன்ஸுக்கு தான் இது வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஆடியோ லான்ச் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றதெல்லாம் உங்க அழகு எங்களுக்கு காசுடா அப்படின்ற மாதிரி. எஸ், அதுதான் வந்து இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல நடக்க போது. ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் வந்து அழுகையில கதறிட்டு இருந்தாங்கன்னா பிசினஸ் ரீதியா என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எப்படிலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து டி-ஷர்ட்ல இருந்து வந்து சின்ன சின்ன கப்புல இருந்து சிங்கிளுக்கு கூட டி-ஷர்ட் தான் ஃபுல்லா வந்து விளம்பரம் பண்றாங்க. சோ கடைசியா ஒரு தடவை அவரை வச்சு எப்படிலாம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஜெனரலா ஒரு ஆடியன்ஸ் தளபதி ஃபேனா அவங்க பார்க்கும்போது இந்த டி-ஷர்ட் நான் வாங்கிடலாம்ல, ஒரு வாட்டி வாங்கிடுறேன்ப்பா, அந்த ஜனநாயகன் FDFSக்கு இந்த டி-ஷர்ட் தான் நான் போட்டு போவேன் அப்படின்ற அந்த ஆசையை தூண்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் வந்து ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பிரஸ் மீட் ஆடியன்ஸ் நடக்குது அப்படின்னா லைவ் லிங்க் கொடுப்பாங்க, அங்க நடக்குதுன்னு நீங்க பார்க்கலாம். பட் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு எந்த வித லைவ் லிங்க்கும் கிடையாது. அது ஒரு செப்பரேட்டா ஒரு சேனல் வாங்க போறாங்க. வழக்கம் போல சோசியல் மீடியா அங்கங்க வீடியோஸ் வேணா நம்ம பார்க்கலாம், எப்படி நம்ம ஆட்கள் போட்டுருவாங்க, அது வேற விஷயம். பட் அதே ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் பார்க்க போறாங்க. இப்ப ஜனநாயகனுடைய டைம் எவ்வளவு டியூரேஷன் அப்படின்றத, ஜனநாயகனுடைய டைம் டியூரேஷன் 3 மணி நேரம் 6 நிமிடம் பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு லாங்கஸ்டான ரன் டைம் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்டா வந்து நண்பன் படத்துக்கு சங்கர் சாரோட டைரக்ஷன்ல 3 hours 1 minute அப்படின்றது தான் வந்து லாங்கஸ்ட் டியூரேஷனா இருந்துச்சு. இப்போ அதையே பீட் பண்ணி ஜனநாயகனோட படம் டியூரேஷன் அப்படின்றது ரன் டைம் 3 hours 6 minutes அப்படின்றதே ஒரு ரெக்கார்டு தான். என்னப்பா இது பகவத் கேசரியோட ரீமேக்குன்னாங்க, அந்த படமே எங்களால வந்து அந்த அளவுக்குலாம் வந்து ஏத்துக்க முடியல. பட் இந்த படம் இவ்வளோ டியூரேஷன்ல இருந்தா எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு டவுட்டுமே இருக்கு. எச் வினோத் அவர்கள் செகண்ட் சிங்கிளோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணப்பே போஸ்டர் ஒன்றும் அந்த அளவுக்கு ஈர்க்கலையேப்பா அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்கு. போஸ்டரும் அந்த அளவுக்கு பெருசா ஈர்ப்பு இல்லை. அதே மாதிரி லுக்கும் வந்து ஆல்ரெடி இப்போ விஜய் சாரை வந்து பார்த்த லுக்கு தான். எந்த வித அட்ராக்ஷனும் இது வரைக்கும் வந்து ஜனநாயகன் விஜய் அப்படின்றத தாண்டி எந்த வித அட்ராக்ஷனும் கிடையாது. அதில் இருக்க காஸ்ட் இருக்கலாம், பட் எந்த வித அட்ராக்ஷனும் கிடையாது. பகவந்த் கேசரியில எப்படி வந்து சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி இதுல வந்து அவர் ஏஜ்
கேட்டகரியை வச்சு விஜய் அவர்களை அண்ணன் அப்படின்னு சொல்லி தான் ஜனநாயகன் இருக்க போகிறதா மிகப்பெரிய ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ சொன்ன மாதிரி நண்பன் படம் தான் இது வரைக்கும் விஜய் அவர்கள் நடித்த படங்களே டியூரேஷன் அதிகமான படம். அதை பீட் பண்ணுற வகையில் தான் ஜனநாயகன் இருக்குது. ஸோ இதை அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது, ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி செகண்ட் சிங்கிள் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்து வரப்போகுது. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண போகுது, செகண்ட் சிங்கிள்ல விஜய் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறா அப்படின்ற கொஞ்சம் பொறுத்து ரோர் அப்படின்லாம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த செகண்ட் சிங்கிளுக்கு. ஆல்ரெடி தளபதி கச்சேரி பயங்கரமா வந்து ஒரு பூம் ஆயிருக்கு. பிளாஸ்ட் தான் உண்மையாவே. இந்த செகண்ட் சிங்கிளுக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்க, அதுல என்ன பிளாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ யோகி. தேங்க்யூ. குமுதம் டாக்ஸ்ல அடுத்த ஒரு நல்ல தகவலோட அவங்க சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை.